ஆங்கிரச முனிவருக்கும் சரதா தேவிக்கும் மகனாகப் பிறந்தவர் பிரகஸ்பதி. தவத்தில் ஈடுபட்டு சிவன் அருளால் நவக்கிரகங்களில் ஒருவராகவும் தேவர்களுக்கு குருநாதராகவும் விளங்கும் பேறு பெற்றார். கிரகங்களில் ஆண் கிரகமான இவருக்குரிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. குரு திசைக்குரிய காலம் 16 ஆண்டுகள். தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 பார்வைகளால் நன்மையை வழங்குவார். மனைவி தாரா வேதங்களையும் உணர்ந்தவர். குரு என்பதால் பிரம்மாவுக்கு மிக பிடித்தமானவர். குரு தாரா தம்பதியருக்கு சம்னிஷ்யவன், விஜ்விஸ்து, விஸ்வபுக், வடபாக்னி, விசிஷ்டாகிருதி என்ற மகன்களும் ஸ்வாகா என்ற மகளும் உண்டு. வடக்கு ஈசானிய திசைக்கு அதிபதி. புஷ்பராக மாலையை அணிந்தவர். தண்டம், கமண்டலம், அச்ச மாலை, வரதகஸ்தம் கொண்ட கோலம் உடையவர். 8 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருபவர். சூரியனுக்குரிய வடக்கில் அமர்பவர். இவருக்குரிய எண் 3. பிரகத் பிரம்மா, பிரகன் மனஸ், பிரகத் ஜோதிஷ், பிரகன் மந்திரா, பிரகத் பாஸ் என்ற 5வரும் இவரது உடன் பிறந்தவர்கள். அதிதேவதை பிரம்மா, பிரயத்யதி தேவதை இந்திரன். இவர்களை வணங்கினால் உருவருள் கிடைக்கும். நிதிக்காரகர் திரிசுலோகேசர், லோக பூஜியர், கிரகாதீசர், கருணைக்கடல் தூயவர், நிதி சாஸ்திர ஆசிரியர், களங்கமற்றவர் என்று இவர் போற்றப்படுகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். வாழ்வின் எல்லா நலன்களையும் வளங்களையும் தருபவர் குரு பகவான். தென்தெடி, திட்டை, ஆலங்குடி, லலிதாயம்பாடி, திருச்செந்தூர், குருவித்துறை, ஆழ்வார், திருநகரி, திருத்தணி இவருக்குரிய பரிகார தலங்கள். தானியம் கொண்ட கடலை, கிழமை வியாழன், நிறம் மஞ்சள், ரத்தினம் புஷ்பராகம், உலோகம் பொன்னாடை, மஞ்சளாடை, சனியை சாய்வாய் கும்பிடு என்று குருவை நேராக நின்று கும்பிடு என்று என்பார்கள். அதிகாலையில் குரு முகத்தில் விழித்தால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். எல்லா தெய்வங்களுக்கும் மற்றவரை கொண்டு வழிபாடு செய்யலாம். குரு பகவானை மட்டும் அவரவரே வழிபட்டால் தான் நன்மை கிடைக்கும். நாட்டை திறமையானவர்களை கொண்டு ஆள வைப்பதும் நவீன அறிவியல் வித்தைகளை கொடுப்பதும் இவரே. எனவே இவரை வணங்கினால் நாட்டுக்கு நன்மை. திருமண பந்தத்திற்கு ஆதாரமாக இருப்பவர் குரு பகவான். இவரின் அருள் இருந்தால் எளிதில் திருமண யோகம் அமையும். குருவின் அருள் இருந்தால் முட்டாளும் அறிவாளியாகலாம். மாணவர்கள் இவரை வழிபட்டால் படிப்பில் சிறந்து விளங்குவர். சாந்தமூர்த்தியாக விளங்கும் குரு பகவான் சதுரபீடத்தில் இருப்பவர். கிழக்கு முக்கத்தில் அமர்பவர். சுக்கிரனுக்கு எதிரானவர். குளுமையான பொருள்களை விரும்புபவர். தயிர் சாதம், கற்கண்டு சாதம், கொண்டை கடலை, மஞ்சள் வாழை, பால், சர்க்கரை, வெற்றிலை பாக்கு வைத்து வியாழக்கிழமை என்று மஞ்சள் வண்ண மலரால் அலங்கரித்து குரு பகவானுக்கு தீபமேற்றினால் குருவருள் கிடைக்கும். பகலில் வழிபடுவது சிறப்பு. பூரண சுபக்கிரகம் என்னும் பெருமை கொண்ட இவர் குரு பகவான். ஒருவரே அமைச்சன், தேவகுரு, சிகண்டீசன், ஜீவன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், சுரகுரு, தாராபதி, தெய்வமந்திரி, நற்கோள், சுபக்கிரகன், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்கள் இவருக்கு உண்டு. தனுசு, மீனம் சொந்த வீடுகள். நாணிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர் இவரே. திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டவரை வழிபட்டு கிரகங்களில் சுபகிரகமாக பேர் பெற்றவர் குரு. அதில் ராஜகிரகம் என சிறப்பிக்கப்படுகிறார். பொருட்செல்வம், குழந்தை செல்வம் இரண்டுக்குமே அதிபதி இவரே. தனம் புத்திரக்காரகர் என்பதால் குரு தசை நடக்கும் காலத்தில் பிள்ளைகள் மேன்மையான நிலையில் விளங்குவர். குரு பகவானின் பார்வை ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நாணம், தெளிந்த அறிவு, ராஜயோகம், நிதி, நீதி, பணப்புழக்கம், நல்ல உறவுகள் அமையும்.